எல்லாருமாய் உண்மையாய் நாம் சொல்லுவோம். எல்லாருமாய் உண்மையாய் சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையை யார் அறிந்திருக்கிறார்? மனிதர்கள் அறியாமல் போகலாம், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அறியாமல் போகலாம். நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய என்ன சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், என்னத்தை நினைக்கிறோம், என்னத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது எதையுமே நம்மளால மற்றவர்களிடத்தில் நம்ம காண்பிக்க முடியாது, அவர்களும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எங்க ஓடினாலும், உட்கார்ந்திருந்தாலும், நடந்தாலும், வானத்துக்கே ஏறினாலும், நம்ம பூமியின் தாழ்விடத்தில் போய் நம்ம இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த பாடலை உண்மையாய் நாம் பாடுவோமா? எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல சத்தமாய் இந்த சங்கீதத்தை தான் இந்த பாடலாய் நாம் பாடுகிறோம். இந்த பாடலின் படியே நாம் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நீ
அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே என்னை காண்பவரே நீனம் காப்பவரே என்னை காண்பவரே, நீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி என்னை சுற்றி என்னை சுற்றி என்னை சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் தீர்க்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் தீர்க்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் சொல்லுங்க பார்க்கலாம் உன் தீர்க்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் மீண்டுமாக தீர்க்கரத்தால் எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்லுவீங்க ஓ, மீண்டுமாக உன் தீர்க்கரத்தால் என்னை முன்னும் பின்னும் சொல்லுங்க பார்க்கலாம் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி அப்பா சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். என்னை சுற்றிலும் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். மீண்டுமாக முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி நீர் என்னை சுற்றிலும் என்னை நெருக்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் திருக்கரத்தால் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா நல்ல கரங்களை தட்டி ராஜா நன்றி உள்ள இருதயத்தோடு ராஜா ஆமென் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே நீனம் காப்பவரே என்னை காண்பவரே நீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் கர்த்தர் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறாரே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாகவே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர்.
என்னை சுற்றிலும் என்னை நெருக்கி நீர் இருந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எந்த காரியங்கள் முடியாமல் இருந்தாலும், நாங்கள் எதெல்லாம் முடியாது என்று சொல்லி நாங்கள் திகைத்திருந்தாலும், எங்க வாழ்க்கையில கூடவே இருந்தீரே. அதெல்லாவற்றிலும் இருந்து சாத்தியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நிரப்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நீர் எங்களோடு கூடவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நீர் எங்களோடுவே நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மழை அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் கரங்களை உயர்த்தி எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா இறைவரமானவர்க்கே. மீண்டுமாக எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் அசாத்தியமான காரியத்தை செய்கிறவருக்கு எல்லா என்னில் இறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோன்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோன்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் சொல்லுங்க, எல்லா புகழும் எல்லா கணமும் அசாத்தியம் செய்கிறோம். அசாத்தியமான காரியத்தை செய்கிறவருக்கு எல்லா துதியும் என்னில் இறைவரமானவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா எல்லா அசாத்தியம்
நீங்கள் பார்க்கலாம். என் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே வாழ்க்கையில நம்ம எத்தனையோ காரியங்கள்ல நம்ம உலகத்துல நம்ம தீர்மானித்திருப்போம், இதெல்லாம் முடிச்சிடலாம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி பல காரியத்துல நம்ம தீர்மானம் செய்திருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல நம்மளுடைய தீர்மானங்கள் எல்லாம் நம்ம கையை மீறி போய்விடும். நம்ம வாழ்க்கையில கையை மீறி போய்விடுகிற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில அசாத்தியமான ஒரு விஷயங்கள் ஒண்ணுமே செய்ய முடியலையே என்று சொல்லி காரியங்கள் எல்லாம் சாத்தியமான காரியங்கள், அசாத்தியமான காரியங்கள் யாவையும் சாத்தியமாய் மாற்ற ஆண்டவரால மட்டுமே முடியும். ஆண்டவரால மட்டுமே கூடும். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால மட்டுமே எல்லாமாகும். பாடல்ல பாருங்க, என் கை மீறி போனதெல்லாம் உம்முடைய கரத்தால சாத்தியமாகும். நம்ம கையை மீறி சில காரியங்கள் எல்லாம் போயிடும். என் கை மீறி போயிருச்சுங்க, அது என்னால முடியாதுங்க, என்னுடைய அறிவுக்கும் என் ஞானத்துக்கும் என் திறமைக்கும் அது எட்டாத விதத்துல போயிருச்சு. தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில எதையுமே சாத்தியம் இல்லையே. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் எட்டாத காரியம், நினைச்சு கூட பார்க்க முடியாது, அது எண்ணி கூட பார்க்க முடியாது. என் சிந்தனைக்கு, என் குடும்ப தகுதிக்கு, என் வாழ்க்கை தகுதிக்கு இதெல்லாம் முடியவே முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் யாவும் இது தேவனாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. தேவனால முடியும், தேவனால கூடும். சில நேரத்தில் அப்படி இடிஞ்சு விழுந்து போய் கிடப்போம். சில நேரத்தில் கதறிக்கொண்டு இருப்போம், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆகிவிட்டது, எனக்கு இப்படிப்பட்ட நிலைகளில் நான் வந்து விட்டேனே, நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லலாம். எத்தனையோ நேரங்கள்ல மன குமுறல்கள் மூலமாக நம்மை நாமே நாம் வருத்தி கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார், உன்னை நெருக்கி ஏவிக்கொண்டு இருக்கிறார், உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறார். நீ எந்த இடத்திலே உன் சொற்கள் பிறவாவதற்கு முன்னதாகவே, உன் நினைவுகள் உனக்கு தோன்றுவதற்கு முன்னதாகவே கர்த்தர் உன் நினைவுகளை அறிந்து வைத்திருக்கிறார். சாத்தியமா இருக்கிறதா? முடியாமல் இருக்கிறதா? வாழ்க்கையில எத்தனையோ பெற்றோர்கள் நீங்கள் அப்படிதான் நீங்கள் குமுறிக்கொண்டு இருக்கிறீங்க. அநேக வயதானவர்கள் எல்லாரும் குமுறிக்கொண்டு இருக்கிறீங்க, அழுது கொண்டு இருக்கிறீர்கள். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சாதாரணமான தெய்வத்தை நீங்கள் வைத்திருக்கவில்லை, அசாத்தியமான காரியத்தை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை, வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தின் அண்ட சராசரத்தை படைத்த தேவனை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வமாய் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது, அது பாக்கியம் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என் கை மீறி போனதெல்லாம் சொல்லுங்க, கரத்தால் சாத்தியமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ரெண்டு கையும் உயர்த்தி
நல்ல கைகளை உயர்த்தி கண்களை மூடிக்கொள்ளுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இந்த வார்த்தைக உண்மையாய் சொல்லுங்க. என் கை மீறி போயிடுச்சுங்க. உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தவற விட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, அநேக பேர்கள் இந்த காலை நேரத்தில் மிகுந்த விதத்தில் குடும்பத்தை நீங்க இழந்திருக்கீங்க, உறவுகளை நீங்க இழந்திருக்கிறீங்க, அநேகர்கள் பணத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க. நான் அவனை நம்பிதாங்க நான் பணத்தை நான் போட்டேன், அதை நம்பிக்கையோடு தாங்க நான் அந்த காரியத்தை செஞ்சேன், என் வாழ்க்கை நான் இழந்துட்டேன், இதனால நான் நெருக்கப்படுகிறேன், இதனால நான் ஒடுக்கப்படுகிறேன், அநேகருடைய மக்களுடைய வாய்களுக்கு நான் அவச்சொல்லாக நான் மாறிட்டேன் என்று சொல்லுகிறவங்க நீங்க இந்த காலை நேரத்தில் நீங்க இருப்பீங்கன்னா, நீங்க ஆண்டவரை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறவர். ஆமென். என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. சொல்லுங்க. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் இழந்ததெல்லாம் உம் கரம் எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா புகழும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்காய் இயேசுவுக்கே. எனக்காய் எனக்காய் இயேசுவுக்கே. எனக்காய் இயேசுவுக்கே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உதடியில் வருகிறோம். நீ நல்லவராய், நீர் வல்லவராய், நீர் போதுமானவரமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீர் பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காய் நிற்கிறவர். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நேரத்திலும் கூட தேவன் இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே. 19ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது ஈஸ்டர் தினத்தை குறிக்கிறது. கடந்த வாரம் ஈஸ்டர் தினம்.
ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே காலையிலே ஆண்டவர் வாரத்தின் முதல் நாள் ஈஸ்டர் தினத்தன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அன்று மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைக்கப்பட்டிருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அன்றைக்கு மாலை வேளையிலேயே பாருங்க, வாரத்தின் முதல் நாளாகிய ஈஸ்டர் தினத்தினுடைய மாலை வேளையில், போன வாரத்தில், இன்னும் சொல்ல போனால் எந்த வாரம்? போன வாரத்தில் அதானே ஈஸ்டர் கொண்டாடினோம் இல்லை? அதானே ஈஸ்டர் தினம். வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தின சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருக்க இடத்தில் யூதர்கள் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். காலையிலேயும் ஆண்டவர் சந்தித்தார், மாலையிலேயும் சந்தித்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவாக வந்து அவர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிறோம் 26 வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இந்த நாள், எந்த நாள்? இன்னைக்கு. இந்த நாள் ஈஸ்டர்லேருந்து 8 நாள். அப்போ இந்த நாள் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். பாருங்க, அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, அவர்கள் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததில் இருந்து அநேகருக்கு அவர் தரிசனமாகிறார். பாருங்க, அப்போ வாரத்தின் முதல் வாரத்தினுடைய முதலாவது நாள் அதிகாலையிலே தரிசனமாகுகிறார். அது ஞாயிற்றுக்கிழமை. முதலாம் அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நாளுடைய மாலையில் தரிசனமாகிறார். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்து தரிசனமாகிறார். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவாய் ஞாயிறை முக்கியப்படுத்தி காட்டுகிறார் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு முன்பதாக அருமையான நம்மதியில் மகள் நோயல் வந்திருக்கு. எழுந்து நில்லுமா. நம்முடைய அந்த மகளுக்காக ஒரு எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிறு குழந்தையில் இருந்து பிறந்து இந்த சபையில் நான் பிரதிஷ்டை செய்து இந்த சபையில் திருமணமாகி சென்னையில் போய் பல சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகள் நோயலுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மகள் நோயலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆங்காங்கே கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். மகளை ஆசீர்வதியும், சரீர சுகம், ஆரோக்கியம், பலன் எல்லாவற்றையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. சரி, உட்காருவோம். ஆதலால் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளை கர்த்தர் எவ்வளவாய் அங்கீகரிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ 8 நாள் ஆண்டவர் எங்கே போயிருந்தாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. அவர் இருக்கிறவராகவே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒவ்வொரு நாளும் தரிசனமாகும் பொழுது வேதத்திலே நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பர்பஸ், நோக்கத்தோடு அவர் தரிசனமாகி கொண்டிருந்தார். இங்கே நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். அல்லேலூயா. மரியாள் இயேசுவினுடைய கல்லறையை வந்து பார்த்தவுடனே அங்கே ஒன்றுமே இல்லை என்றவுடனே யாரோ ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்ற அந்த சிந்தனை தான் அவளுக்குள்ளாக வந்ததுடைய இந்த
மகதலேனா மரியாளுக்கும் இயேசு உயிர்த்தெழுவார் என்ற அந்த சத்தியத்தை பல முறை கேட்டிருந்த போதிலும் அந்த அம்மையாரும் மறந்து விட்டார்கள், சீஷர்களும் மறந்து விட்டார்கள். அவர் அநேக முறை சீஷர்களுக்கு உபதேசித்திருக்கிறார், அநேக முறை சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டபடி, மோசே சொன்னபடி, எரேமியா சொன்னபடி, ஏசாயா சொன்னபடி, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் சொன்னபடி நான் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற சத்தியத்தை அடிக்கடி 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 சீஷர்களுக்கு சொல்லி இருந்தாலும் அன்றைக்கு இருந்த ஒரு பய உணர்வு, அன்றைக்கு இருந்த இந்த கவலையின் உணர்வு, அன்றைக்கு அவர்களுக்குள்ளாக இருந்த சோர்வின் வாழ்க்கை அவர் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அவர்களுக்கு அவிசுவாசத்தின் வாழ்க்கை அவர்களுடைய விசுவாசத்தை இழக்க செய்து விட்டது. ஏதோ நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, இயேசுவை காணோம், கல்லறை வெறுமையாக இருக்குது, கல்லறை திறந்திருக்குது, அவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இந்த வார்த்தையை சொன்னது மகதலேனா மரியாள். பல முறை ஆண்டவர் சொல்லி இருந்தோம், அந்த அம்மையாரா என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தே எங்களுக்கு சொல்லும். இப்ப இயேசுதான், ஆண்டவர் தான் வந்து கேட்கிறாரு, ஒரு தோட்டக்காரனை போல வந்து கேட்கிறார். மகதலேனா மரியாள், அந்த அம்மாவை பற்றி தெரியும், 7 பிசாசு பிடிச்சிருந்தவங்க மகதலேனா மரியாள். 7 பிசாசுகளை நீங்கி சுகமாக்கி ஒரு அற்புதமான ஒரு பெண் சீஷத்துவத்தில் அந்த அம்மா வாழ்ந்தது. அநேக பெண்களோடு இந்த அம்மா சேர்ந்து ஊழிய செய்தது, ஆஸ்திகளால் ஊழிய செய்தது, ஆண்டவரோடு நடந்து ஊழிய செய்தது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஊழிய செய்தார்கள். அந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற ஒரு அருமையான சகோதரி. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனே, ஆண்டவர் கல்வாரியிலே பாடுகளை அனுபவித்த உடனே, ஆண்டவர் இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்த உடனே, இந்த வேதனைகளும் துயரங்களும் துன்பங்களும் தான் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றது ஒழிய இயேசு 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற அந்த விசுவாசம் அவர்களை விட்டு நீங்கிவிட்டது. எத்தனையோ போதனைகளை டைரக்டாக கேட்டாங்க, எத்தனையோ சத்தியங்களை அவர்கள் கேட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்திருப்பார்கிற நம்பிக்கை இந்த சோதனையான கட்டங்களை பார்த்த உடனே அவர்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே போய்விட்டது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அநேக சோதனைகள், துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள் இவையெல்லாம் வரும்போது என்ன விசுவாசிகளாக இருந்தாலோ இந்த பாடுகள் தான் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் ஒழிய என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்காக உயிர்த்தெழுந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்மீட்சிக்குரிய சத்தியம் நம்மை விட்டு வெளியே போய்விடும். ஆதலால் தான் மகதலேனா மரியாள் சொல்லுகிறார், ஐயா, என் ஆண்டவரை யாரும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு சொல்லோ, நான் போய் அவரை என்ன செய்கிறேன், அவருடைய பாடி எடுத்துக்கொள்கிறார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பார்த்தீங்களா? அப்பதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுது, ஆண்டவர் இவர்தான் என்று. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, இன்னும் நான் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் வாசிக்கும் பொழுது இப்ப நான் என்னை தொடாதங்கிறாரு ஆண்டவர். மகதலேனா மரியாளே, என்னை தொடாதே, கெட்ட வராத, நான் தான் இயேசு. என் பிதாவிடத்துக்கு நான் போகலை, உங்கள் பிதாவிடத்துக்கு நான் போகலை, என் தேவனிடத்துக்கு நான் போகலை, உங்கள் தேவனிடத்துக்கு போகலை. அப்போ அவர் உயிர்த்தெழுந்த உடனே அடுத்த கணம், பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்பதை பிதாவிடத்தில் போய் அறிக்கையிட வேண்டிய ஒரு நேரம் வந்தது காலையிலேயே. அதான் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நடந்தது. காலையில் என்னை தொடாதங்கிறாரு. அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க,
19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். காலையிலே என்னை தொடாதே என்று மகதலேனா மரியாளிடத்தில் சொல்றாரு. நான் தான் ஆண்டவர், என்னை தொடாத, என் பிதாவிடத்தில் போகல, என் தேவனிடத்தில் போகல, உங்கள் தேவனிடத்தில் போகல. ஆனால் மாலையில் வந்து சொல்கிறார் பாருங்க, சீஷர்கள் கதவு பூட்டி இருக்கும் பொழுது வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். மகதலேனா மரியாளிடத்தில் காலையில் எனக்கு தொடாத என்று சொன்னவர் மாலையில் விலாவை கையையும் காட்டுறாரு. என்ன பாருங்க, நான் தான், என் விழாவை பாருங்க, நான் தான். அப்போ அந்த காலைக்கு மாலைக்கு நடுவில் என்ன நடந்தது? அவர் பிதாவிடத்தில் போய் சாட்சி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலைக்கு மாலைக்கு அவர் இந்த உலகத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கல, பிதாவாகிய தேவனிடத்தில் எழுந்தருளி போனார். மரணத்தை விட்டு எழுந்தவர், உயிர்த்தெழுந்தவர். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலையிலிருந்து மாலைக்குள்ளாக அவர் பிதாவிடத்தில் போய், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி நான் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்து விட்டேன் என்று பிதாவிடத்தில் அறிக்கை செய்துவிட்டு திரும்ப வந்து சொல்லுகிறார். மாலை வேளையில் சீஷர்கள் கதவு பூட்டி இருக்குது. அவர்கள் எல்லாரும் பயமாக இருக்கிறாங்க, பயந்து கொண்டு கதவுக்குள்ளாக இருக்கிறாங்க. அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்றால் இந்த காலத்தில் அவர்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். என் ஆண்டவராகிய இயேசுவுக்கே இந்த பாடு என்றால் எனக்கு எந்த பாடு? பச்சை மரத்துக்கு அந்த பாடு என்றால் பட்டமரமாகிய எங்களுக்கு என்ன பாடு? என்ன சம்பவிக்க போகுதோ, என்ன நடக்க போகுதோ, என்ன ஆக போகுதோ என்ற ஒரு பய உணர்வோடு இருந்தார்களுடைய உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டு வந்திருக்கிறார் என்ற அந்த ஜெயமும் தைரியமும் சீஷர்களுக்கு இல்லாதிருந்தது. கொஞ்சம் கூட இல்லை. கூடவே நடந்தவங்க தான், கூடவே உபதேசத்தை கேட்டவங்க தான், சத்தியத்தை கேட்டவங்க தான். ஆனால் அவனுடைய இருதயத்து அந்த அந்த ஜெயம் என்ற உணர்வு போய்விட்டது. பயம் என்ற அந்த சத்துருடைய போராட்டம் அவருடைய இருதயத்தில் வந்து விட்டது. ஜெய கிறிஸ்துவை அவருடைய கண்கள் பார்க்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவருடைய கண்கள் பார்க்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவருடைய இருதய விசுவாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த சிலுவையை அவர்கள் பார்த்ததோடு அந்த பய உணர்வு வந்து விட்டது. சிலுவையில் இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சாரே, இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாரே, இவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சாரே, இன்றைக்கு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. நம்முடைய வாழ்க்கைகள் யூதர்களுக்கு பயந்ததினால், ரோமர்களுக்கு பயந்ததினால் அவர்களுடைய கதவு பூட்டப்பட்டிருக்குது. அவர்கள் அங்கே தனிமையிலிருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் ஆண்டவர் என்று சொல்றாரு, வாரத்தின் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த தேவன் இன்றைக்கு அப்படிதான். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் இயேசுப்பாவுடைய பிள்ளைகளாக இருந்தாலோ, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலோ, சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டாலோ, இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க முடியாதபடி, இயேசுவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்முடைய குடும்பத்தில் பார்க்க முடியாதபடி, தனி வாழ்க்கையில் பார்க்க முடியாதபடி, தனி ஜீவியத்தில் பார்க்க முடியாதபடி, தனி நிலைமையில் பார்க்க முடியாதபடி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்ய முடியாதபடி இந்த உலகம், மாமிசம், போராட்டம், சோதனைகள், கவலைகள், பயங்கள், வேதனைகள், கடந்த கால நிகழ்வுகள், துக்கங்கள், தொல்லைகள் நம்மை ஒரு அறைக்குள்ளாக அடைத்து வைத்திருக்கிறது. அதான் என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் துதிக்க முடியல, என்னால் ஆராதிக்க முடியல, என்னால் பாட முடியல, என்னால் வசனத்தை கேட்க முடியல, என்னால் வார்த்தைகளை கிரகிக்க முடியல, என்னால் எந்த வசனத்தை நான் கிரகிச்சாலும் என் மனசில் நிற்கல, விசுவாசமே எனக்குள்ள இல்லாமல் இருக்குது. எத்தனையோ சத்தியங்களை கேட்குறேன், நான் ஒரு விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய நிலைமைகள், கடந்த கால நிலைமைகள் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்குத ஒழிய, என் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு ஜெயமும் தைரியமும் இன்றைக்கு அன்றைக்கும் சீஷர்களிடத்தில் இல்லை, இன்றைக்கு விசுவாசிகளிடத்தில் இல்லை.
ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள், ஏதோ சபைக்கு வர்றோம், இதுதான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வந்து 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்ல தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? கர்த்தரை கண்டு சந்தோஷப்படுத்தார்கள். அப்ப காட்டுறாரு. இந்த நிலைமையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. இந்த திதிமு எனப்பட்ட தோமா தான் செயின்ட் தாமஸ். அவர் பேர் என்ன? செயின்ட் தாமஸ். எத்தனை பேருக்கு சென்னை மாநகரம் நன்றாக தெரியும்? சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் பெற்ற இடம் செயின்ட் தாமஸ் மவுண்ட். செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன், அதான் பரங்கி மலை. பாருங்க, அவருடைய பெயரா தோமாவுடைய பெயரில் தான் அந்த இடம் இருக்கிறது. அப்போ இந்த தோமா தான் ஆங்கிலத்தில் தாமஸ், தமிழில் தோமா. இந்த தோமா தான் 11 சீஷர்களும், ஒரு சீஷர் காட்டி கொடுத்துட்டு அவர் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அவன் பேர் என்ன? யூதாஸ் காரியோத்து. மீதி இருக்கக்கூடிய 11 சீஷர்களில் ஒரு சீஷர் ஞாயிற்றுக்கிழமை மாலையில், ஈஸ்டர் தின மாலையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது அங்கே அவர் இல்லை. அவர் அடிக்கடி தோமா கூடவே இருந்தாலும் அவரும் ஏறக்குறைய பேதருடைய சுபாவங்களை உடையவர். எதையாவது ஒன்று கேட்பார், எதையாவது ஒன்று பண்ணுவார். அவரை நம்ப வைக்கிறதுக்குள்ள ஆண்டவருக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும். பாருங்க, இங்கே நான் வேதத்தில், ஏன்னா தோமாவை குறித்து நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது காரணமாக இருக்குது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால், உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்கேயே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அழகா பேசுறார். அப்படி இல்லாதிருந்தால், உயிரோடு இருக்கும்போது சொல்றார், ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கும் இடத்திலே, அந்த நித்தியத்திலே, அந்த பரலோகத்திலே, பரதேசியிலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அழகா சொல்றார் பாருங்க. சீஷர்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருப்பார்கள் சொல்றாரு. இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அடிக்கடி ஆண்டவர் சொல்றாரு, யூதர்கள் என்ன உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், யூதர்கள் என்ன சிலுவையில் அறைவாங்க, நான் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன விதமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. இதை சீஷர்கள் கேட்க 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 அவருடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு? கலக்கம். இவரை நம்பி 3 வருஷம் வந்தோமே, இவரை நம்பி நம்முடைய எல்லா விட்டுட்டு வந்தோமே, இவரை நம்பி நம்முடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு இவருக்கு பின்னால் வந்தோமே, என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, இவர் போவேங்கிறாரு, சிலுவையில் அடிக்கப்படுவேங்கிறாரு, அறையப்படுவேங்கிறாரு, இப்போ நம்முடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்ட்டு சீஷர்களுக்குள்ளாகவே இனம் புரியாத ஒரு கவலை வந்திருக்கு. இன்னைக்கு நாம கூட சபைக்கு வந்தாலோ இனம் புரியாத ஒரு கவலை, சத்தியத்தை கேட்டாலோ இனம் புரியாத ஒரு கவலை.
ஏன்னா குடும்பம் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் குடும்பத்தை அப்படியே பார்க்கும் பொழுது, பொருளாதாரத்தை பார்க்கும்போது, வீட்டு காரியங்களை பார்க்கும்போது, கடன் பிரச்சனையை பார்க்கும் பொழுது, சொந்தக்காரங்களை பார்க்கும்போது, மகனை பார்க்கும்போது, மகளை பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது, எதிர்காலத்தை பார்க்கும்போது, உடல்நிலையை பார்க்கும்போது, சரீர நிலையை பார்க்கும்போது, வருங்காலத்தை பார்க்கும்போது, நமக்கு எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் இனம் புரியாத ஒரு கலக்கமும் இனம் புரியாத ஒரு கவலையோ நம்மை தேவனை விட்டு என்ன செய்து தூரமா. சீஷர்களோடு இருக்கும்போதே ஆண்டவர் இதை தெரிஞ்சுக்கிட்டார். அவங்க முகத்தையே பார்க்கிறார். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிறார். இந்த சீஷர்கள் அப்படியே பார்க்குறாரு. பேதுருவை பார்த்தா அவனும் கவலையாக இருக்கான், தோமாவை பார்த்தா இவனும் கவலையாக இருக்கான், யாக்கோபை பார்த்தா அவரும் கவலை, யோவானை பார்த்தா அவளும் கவலை, மத்தேயுவை பார்த்தா அவனும் கவலை, லேவியை பார்த்தா அவனும் கவலை. இவர்களெல்லாம் கவலையாக இருக்கிறாங்கள்ட்டு சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பார்த்தீங்களா, பரலோகம் எவ்வளோ அருமையானது பார்த்தீங்களா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போய். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த பூமியில் அப்பா நீங்கள் இருக்கிற நாட்களில் எனக்கும் இந்த பூமி சொந்தம் இல்லை, உங்களுக்கும் இந்த பூமி சொந்தம் இல்லை. அன்னைக்கே சொல்லிட்டாரு, மரணத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இதான் நமக்கும். இந்த அது சொந்தம், இது சொந்தம், அப்படி சொந்தம், இப்படி சொந்தம், அண்ணன் சொந்தம், தம்பி சொந்தம், மகன் சொந்தம், மகன் சொந்தம், இதெல்லாம் சும்மா மாயையான சொந்தம். இதெல்லாம் சும்மா வார்த்தைகள்னால என்னைக்கோ ஒரு நாள் இந்த உறவு மெரிஞ்சு போயிடும் கண்ணை மூடணும்னா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற நமக்கு இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பாக்கியம் என்னென்னா, எனக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு. சொல்லுங்கள் சகோதரர்கள், யாருக்கு அதை பற்றி நம்பிக்கை இல்லையா? நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாதவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். சகோதரர்களே, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. ஆமாம், இந்த நம்பிக்கையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையினால தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையினால தான் சபைக்கு வர்றோம். இந்த நம்பிக்கையினால இந்த உலகத்தில் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு வாழ்கிறோம். இந்த நம்பிக்கையினால தான் எத்தனை பாடுகள்னாலும் அவரை விட்டு பிரியாத இருக்கிறோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவரை விட்டு பிரியாத இருக்கிறோம். காரணம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி வாசிக்குமா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் இருக்கிற நித்தியத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இது இரண்டாம் வருகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவருடைய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். கீழே நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். சீஷர்களை பார்த்து சொல்றார், நான் போகிற இடத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, வழியை அறிஞ்சிருக்கிறேன் என்றால். தோமா வரை நோக்கி, இப்போ தோமா வாயை திறக்கிறாரு. தோமா சந்தேகப்படுற சீஷன். அது பேர் என்ன? சந்தேக பேர்வழி. சபையில் எத்தனை தான் பிரச்சனை, இந்த சந்தேகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எதை எடுத்தாலும் சந்தேகம், என்னத்தை எடுத்தாலும் சந்தேகம். அவங்களுடைய வாழ்க்கையே சந்தேகத்தினால தான் இருக்கும். உட்கார்ந்தா சந்தேகம், வசனத்தை குறித்த சந்தேகம், விசுவாசத்தை குறித்த சந்தேகம், எதிர்காலத்தை குறித்த சந்தேகம், போதனையை குறித்த சந்தேகம். இங்கே வாசிக்கிறார் பாருங்க. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். நீங்க போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்களே. நீங்க திடீர்னு சொல்றீங்களா போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்கன்னு? பொய்யை ஏன் சொல்றீங்க ஆண்டவரே? நீங்க போகிற இடத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அறியவே இல்லை. அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளுவோம்?
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க இந்த வார்த்தையை. இது தோமாவுடைய கேள்விக்கு அழகான பதில். நானே, சொல்லுங்க நானே, சொல்லுங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. என்னாலே அல்லாமல், இங்கேதான் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இன்றைக்கு இந்த ஜெகோவா விட்னஸ் வேத மாணாக்கர்கள் என்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த குரூப்பிசத்தில் உள்ளவங்க எப்போ பார்த்தாலும் பிதா 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 பிதானுக்கிட்டே நம்ம மூளையை போட்டு குழப்பிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. முகமதியர் பக்கம் சேர்ந்தா அவங்க என்ன சொன்ன, பிதா தான் அல்லா, பிதா தான் அல்லா, பிதா தான் அல்லான்னுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த வேதமானாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெகோவா விட்னஸ்காரங்க இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் மரிச்சார், ஆனாலும் பிதா தான் முதலானவர், நம்மளை போட்டு குழப்புவாங்க. இவங்க இந்த இஸ்லாமியர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 750 ஆண்டுகளுக்கு 650 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்தவர் தான் முகமது நபி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சொல்றாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நானே, சொல்லுங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த சத்தியம், இந்த ஒரு வார்த்தைகளை அறிஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் உங்களை பாட்டு குழப்பிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. குழப்பமே உங்களுக்கு, நான் தான் வழி, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த லைஃப், ஐ ஆம் த ட்ரூத். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பேசப்பா இவ்வளவு. இந்த சத்தியத்தை கூட இருந்த தோமாவும் புரிந்து கொள்ளவில்லை, மற்ற சீஷர்களும் புரிந்து கொள்ளவில்லை. தோமா கேட்ட கேள்விக்கு பதில் வந்து விட்டது. அல்லேலூயா. இது அந்த சந்தேகப்பட்ட தோமா. இங்கே இன்னொரு இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்த இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மடமன்னு வாசிக்கமா, ஏன் நானே வாசித்தேன். லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா, இங்கே தோமா வந்து வாய் திறக்கிறாரு. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பத்தீங்களா? அவரோடு கூட சாகிறதுக்கு நாம் அவர் கூட போவோம். ஆண்டவர் சொல்றாரு, இவன் லாசருவை நான் உயிரோடு எழுப்ப போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவன் தோமா கூட போனவர் சொல்றாரு, என்னையா இவர் என்னமோ உயிரோடு எழுந்திருப்பாங்கிறாரு, அவன் செத்து போயிட்டான், எல்லாரும் அழுதுகிட்டு கிடக்கிறாங்க, ஊரே அழுதுகிட்டு கிடக்குது, என்ன அந்த செய்தி எங்காவது கூட வந்து விழுந்தது, இப்போ வாங்க அவரை எழுப்ப போகிறோம். அங்கே எழுப்ப போவன், அவன் செத்தவனை போட்டு எவனாவது கல்ல எரிஞ்சு நம்மளை கொன்னுட்டானா என்ன பண்ணுறது? இவரோடு கூட போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறது? இப்போ கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஊழியத்துக்கு போனால் பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது? அங்கே போனால் என்ன பண்ணுறது? இங்கே போனால் என்ன பண்ணுறது? கிறிஸ்தவ உண்மையாக ஏற்றுக்கிட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்படின்ட்டு நம்ம அப்படியே குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தோமா என்ன சொல்கிறார் பாருங்க, அவரோடு கூட மரிக்கும்படினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மரிக்கும்படினா என்ன அர்த்தம்? சாகும்படி, அவரோடு கூட சாகும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். பாத்தீங்களா? அப்ப தோமாவுடைய வார்த்தை ஏறக்குறைய அடிக்கடி பேதுரு எப்படி நடுவில் குறுக்க நுழைவானோ அது போல அந்த குறுக்க நுழைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த தோமா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று 8வது நாள்
சொல்லும் பொழுது அந்த தோமா அங்கே இல்லை. அந்த தோமா அங்கே இல்லாததுனால சீஷர்கள் வந்து தோமாவிடத்தில் சொல்கிறாங்க, ஐயா தோமாவே நீ எங்கேயோ போயிட்ட, ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் தரிசித்தோம், ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் தரிசித்தோம், கண்டோம், பார்த்தோம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். 8 நாளைக்கு பின்பு இந்த நாள் சமாதானம்னு சொன்னார். நீ இல்லாமல் போயிட்டியே. நம்ம அதனால தான் சபைக்கு ஒழுங்காக வரணும். அன்னைக்கு பார்த்து நான் கல்யாணம் கட்ட போகிறேன், அன்னைக்கு பார்த்து நான் 40ஆம் நாள் கொண்டாட போகிறேன், அன்னைக்கு பார்த்து இதுக்கு சிலர் விசிறியெல்லாம் பண்ண. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான். அன்னைக்கு பார்த்து எங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அன்னைக்கு பார்த்து எங்கள் தாத்தா வந்திருக்காங்க, அன்னைக்கு பார்த்து எங்கள் அக்கா வந்திருக்காங்க. இந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடவே கூடாது. ஆராதனையை முடிச்சுட்டு போய் தான் மற்ற காரியங்களையெல்லாம் பார்க்கணும். அன்னைக்கு தான் நான் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன், அன்னைக்கு தான் நான் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன், அன்னைக்கு தான் மீன் வாங்கி வச்சுருக்கிறேன், அன்னைக்கு தான் நான் சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அன்னைக்கு தான் எங்கள் சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை லீவுன்ட்டு வர்றேன்னு சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் விட்டுனா ஆண்டவரை தரிசிப்பதை நம்ம இழந்துருவோம். இந்த சீசன் இல்லாமல் போனதுக்கு யார் அவன் தான் காரணம். அலட்சியமாக விட்டுட்டான். குறுக்க நுழைஞ்சி கேள்வி கேட்ட சீசன் 11ஆம் அதிகாரத்தில் கேள்வி கேட்டிய ஏசப்பாவை, 14ஆம் அதிகாரத்தில் கேள்வி கேட்டிய ஏசப்பாவை, ஏசப்பா உயர்ந்தெழுந்த உடனே அவர் வருவாய் என்ற நம்பிக்கையில் இருக்கணும்ல. நீ எங்கே போன? சபை ஆராதனை விட்டுட்டு உனக்கு என்ன வேலை? ஞாயிறு ஆராதனைக்கு உனக்கு என்ன வேலை? நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இந்த வேலையை பண்ண போகிறேன், இந்த வேலையை பண்ண போகிறேன். இந்த கதையெல்லாம் சபையில் விடவே கூடாது. நீ யாரா விசுவாசியாக இருக்கலாம். ஞாயிறு ஆராதனைனா ஞாயிறு ஆராதனை தான், பரிசுத்த நாள்னா பரிசுத்த நாள் தான், மனமகிழ்ச்சி நாள்னா மனமகிழ்ச்சி நாள் தான், தேவனுடைய நாள்னா தேவனுடைய நாள் தான். இதில் சமைக்கிறது போகிறது வர்றதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஒரு சீசன் ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். சொல்லுங்க ஆனாலும், சொல்லுங்க ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். இதான் அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. நான் வந்து பார்த்தப்ப நீ இல்லாமல் போயிட்டல தோமா, அன்னைக்கு அவ்வளவு கேள்வி கேட்ட, இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்ட, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லும்போது நீ ஓடிட்டிய, என்ன அர்த்தம் அப்படின்னு ஆண்டவரை மேலே கோவப்படலை. ஆண்டவர் மேலே கோவப்படலை, அவர் அவன் மேலே பரிதாபப்பட்டார். பின்வாங்கி போகிறவங்களை பார்த்து பரிதாபப்படுகிறவர். அல்லேலூயா. என்னன்னா ஆண்டவருடைய பார்வையில் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமே அல்ல. பாருங்க 24ஆம் வசனம் 20-24 வாசிக்கிறோம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். மற்ற சீஷர்கள் மீதி 10 பேரும் சொல்றாங்க, அப்பா நீ இல்லாமல் போயிட்டியே, அருமையா ஆண்டவரை கண்டோம், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார், ஆண்டவருடைய முகம் சூரியனை போல இருந்தது, ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே எங்கள் பக்கத்தில் வந்தார், பிள்ளைகளே உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார்ப்பா. அந்த காட்சி ஆண்டவர் 3.5 வருஷம் அவரோடு கூட நடந்த காட்சியை விட, பார்த்த காட்சியை விட மிகவும் வெற்றிகரமான ஒரு அற்புதமான செயலாக இருந்தது. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் கண்டோம். எங்கப்பா நீ போயிருந்த, உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தியா, அவங்க மாமன் வீட்டுக்கு போயிருந்தியா, மச்சான் வீட்டுக்கு போயிருந்தியா, ஏண்டா எங்களை எல்லாம் விட்டுட்டு போட, பாரு ஒரு நல்ல சான்ஸை இழந்துட்டே தோமா. எத்தனை பேர் தோமாவா இருக்கிறீங்க பிரதர்? சபை அலட்சியம் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் தோமாவா இருக்கிறீங்க? எனக்கு அங்கே கல்யாணம், இங்கே கல்யாணம், அங்கே வேலை, இங்கே வேலை, அதை அவங்க சொன்னாங்க, இது அவங்க சொன்னாங்க, இது இங்கே நடக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைகள் தான் என் சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க, அதனால தான் நான் வர்றதில்லை. இந்த கதையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நடக்காது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய வேலையை ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஆமாம், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துடணும். இங்கே வெயில வாசிக்கிறோம். அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பதில பத்திகளா தோமாவுடைய பதில? அப்பா பேதுரு அவர்களே, மதிப்பிற்குரிய யோவான் அவர்களே, கணத்திற்குரிய யாக்கோபு அவர்களே, அருமையான மத்தேயு அவர்களே, லேவி அவர்களே, இன்னொரு யாக்கோபு அவர்களே, நீங்கள் எல்லாம் சொல்கிறது கரெக்டு தான். எனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது. அவர் என்கிட்ட வரணும், அவருடைய கையை காட்டணும்,
அதில் என் விரலை நீட்டணும், அவருடைய விழாவை சட்டையை தூக்கி காட்டணும், அதில் நான் தொட்டு பார்க்கணும். அப்போ தானே நான் அவரை என்ன செய்வேன்? நம்புவேன். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சீஷம் பார்த்தீங்களா என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். நல்ல தோமா தான். ஆனால் அதிகமாக ஆப்சண்ட் ஆக மாட்டார். வாரத்தில் ஒரு நாள் ஏதோ 2 நாள் ஆப்சண்ட் ஆவார், அவ்வளவுதான். சபைக்கு ஒரு 4 வாரம் சபைன்னா 5 வாரம் 4 வாரம் சபைன்னா ஒரு 2 வாரம் தான் ஆப்சண்ட் ஆவார். மீதி 2 வாரம் வந்துடுவார். எப்படி அவர் திருவிருந்துக்கு வந்துடுவார். எதுக்கு வந்துடுவார்? கம்யூனனுக்கு. சில விசுவாச கம்யூனனுக்கு மட்டும் எட்டி பார்ப்பாங்க, மற்ற நாள்லாம் வரமாட்டாங்க. பாருங்க, இவர் அப்படிதான் போனார். அடுத்த வாரம் வந்தார். வந்துட்டு சொல்றாரு, கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சரிங்களா? இயேசு நடுவே என்று உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் எப்பொழுதுமே சமாதானத்தை கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தகப்பனை படித்தான். இன்றைக்கு அவர் சமாதான கர்த்தர். நம்ம சமாதானத்தை இழந்து சில வேளையில் சூழ்நிலைகள் வரும், கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு நல்ல விசுவாசத்தோடு இருந்த பிள்ளைகள் இப்படி பின்வாங்க போது அவர் நம்ம கைவிட மாட்டார். தூக்கி எடுத்து, மகனே உனக்கு சமாதானம், மகளே உனக்கு சமாதானம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, பின்பு அவர் யாரை பார்த்து சொல்றாரு? தோமாவை. 11 பேரில் அவரை மட்டும் பாருங்க. பர்டிகுலர் நம்முடைய குறைகள்லாம் தெரியும். நம்ம என்ன எப்போ பேசுகிறோம், எப்போ முறுமுறுக்கிறோம், எப்போ மறுதளிக்கிறோம், யாருக்கிட்ட என்ன குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவை பற்றி என்ன குறை சொல்கிறோம், போதகரை பற்றி என்ன குறை சொல்கிறோம், மற்றவங்களை பற்றி என்ன குறை சொல்கிறோம், வீட்டுக்குள்ளே என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், குடும்பத்தில் என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்களை பற்றி எப்படி தாழ்வு குறைவாக பேசுகிறோம், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. அதனால தான் நலமானவைகளையும் நான் பேசாதபடிக்கு கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு பூட்டு போடும் என்று சொன்னார் சங்கீதக்காரர். ஆமாம், நம்முடைய நாவு கர்த்தரை மட்டும் தான் துதிக்க வேண்டும், நம்முடைய நாவு கர்த்தரை மட்டும் தான் அறிக்கையிட வேண்டும். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, நீ உன் விரலை இங்கே நீட்டி. பார்த்தீங்களா? தோமா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன காரியம் கர்த்தருடைய காதல போய் எட்டியது. சீசரோட தோமா சொல்லியிருக்கிறாரு, இந்தாப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். டாக்டர் யாக்கோப் அவர்களே, பிஷப் பீட்டர் அவர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர்னு போட்டுக்குவாங்க, மேதகுன்னு போட்டுக்குவாங்க. எங்கே தான் போய் பட்டம் வாங்குறாங்களோ எனக்கே தெரியாது, எந்த யூனிவர்சிட்டி தான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குதோ எனக்கு தெரியாது, நிறைய போட்டுக்குவாங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறது கொஞ்சம் பேர் தான். அருமையானவர்களே, இங்கே வாசிக்கும் போது நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அவர் என்கிட்ட வரணும், என் விழா அவருடைய என் விரலை நீட்டணும், என் கைகளை உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, விழாவில் போடு. தோமாவே, இந்த 3 வருஷமா நீ நடந்தியப்பா, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேனப்பா, என் கூட இருந்தேப்பா, எப்படிப்பா உனக்கு இந்த அவிசுவாசம் வந்தது, எப்படிப்பா உனக்கு இந்த அவிசுவாச எண்ணங்கள் வந்தது சொல்றார் பாருங்க. இந்த கேள்விதான் நமக்கும். சொல்லுங்க, அவிசுவாசியாயிராமல். எல்லாரும் வாயை திறந்துங்க. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றான். அல்லேலூயா. இப்ப இவரை விசுவாசி நம்ம இன்னும் ஒரு படி சீஷர்களை பார்த்து சொல்ற, சீஷர்களாகத்தான் அழைத்தார். நம்ம வெறும் விசுவாசிகளாக இருந்துடக்கூடாது, அதை விட ஒரு மேற்படி சீஷத்துவத்தில் கடந்து செல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷன் என்பவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறவன், சீஷன் என்பவன் பரிசுத்தமாய் வாழ்கிறவன், சீஷன் என்பவன் வேதத்தை உள்ளபடி விசுவாசிக்கிறவன்,
சீஷன் என்பவன் தேவனுடைய கிருபையை உணர்ந்து வாழ்பவன். சீஷன் என்பவன் தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்கிறவன். அல்லேலூயா. சீஷன் என்பவன் தேவ பார்வையில் பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் ஜெப வாழ்க்கையும் நிறைந்து எப்பொழுதுமே வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவன். அல்லேலூயா. அதனால்தான் சீஷர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள்னு வராது, என்ன வருது? சீஷர்கள் சீஷர்கள் சீஷர்கள். இந்த மேலான அதிகாரத்தில் நம்ம போகணும். விசுவாசிகள்ங்கும் போது அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. 70 பேர் வந்தாங்க. 70 பேரில் இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்கக்கூடாதுன்னு அநேகர் என்ன செஞ்சாங்க? பின்வாங்கிட்டாங்க. 12 பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? பார்த்தீங்களா? அப்போ அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு சீஷன் எப்பொழுதுமே தேவனை விட்டு போக மாட்டான். எத்தனை பேர் சீஷராக இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிகள் காலப்போக்கில் விச ஊசியாக கூட மாறிடலாம். விசுவாசிகள் காலப்போக்கில் சொல்லுங்களேன் எப்படி மாறிடலாம்? விச ஊசிகளாக மாறலாம். ஆனால் சீஷன் மாறவே முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம சீஷர்களாக கடந்து போகணும். வேதத்தில் பெண்களை கூட சீஷர்கள்னு சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கையை நீட்டி அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றால் தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த இயேசுவை இந்த 2000 ஆண்டுகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அக்காலத்திலிருந்து ஏசப்பா 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 ரட்சகரே மீட்பரே அடைக்கலமே கேடகரமே என் தேவனே என்று நம்பிக்கொண்டிருப்பது காணாமல் இருந்து அவரை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம யாருங்க? சொல்லுங்க, பாக்கியவான்கள். சொல்லுங்க, யாருங்க நம்ம? பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் எவ்வளவுதான் சொல்லியிருந்தாலும் வெது மாதத்தில் பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வர்றோம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வரும் பொழுது அங்கே சீஷர்களுடைய நிலைமையை கொஞ்சம் விலைக்கு காட்டுறேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை வாசிங்க. அவனிடத்தில் இருந்த அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானார் என்று அவள் சொன்னபோது அவர்கள் என்னவில்லை? சொல்லுங்க, நம்பவில்லை. சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை நம்பாத ஒரு கூட்டம் ஜனம் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களா? வேற எதையோ நம்புவோம். ஒரு மந்திரவாதியை நம்புவோம், ஒரு மாயவித்தக்காரனை நம்புவோம். சில பேர் விசுவாசிகள் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை பார்த்தா கழுத்தில் தாயத்து கட்டியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். 10 வருஷமாக இருக்கிறாங்க, இன்னும் பிள்ளைக்கு தாயத்து கட்டிக்கிட்டு இருக்காங்களே. இன்னும் யார் கட்டினதா? எங்கள் பாட்டி கட்டி விட்டாங்க. அப்போ நீ எதை நம்புற? உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புறியா, உங்கள் பாட்டியை நம்புறியா? அவர்கள் நம்பாதிருந்தார்கள். இன்னும் ஜோஷங்கிட்ட போய் கையை நீட்டுறது, இன்னும் ஜாதகக்காரங்கிட்ட போய் கையை நீட்டுறது, இன்னும் குறி கேட்க போகிறது, இன்னும் பல காரியங்களை கேட்க போகிறது. நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். இது எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே நடமாடும். வேதத்தில் வாசிக்கிறோம் 15ஆம் வசனம்.
பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் இல்லைம்மா 13ஆம் வசனம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. மீண்டும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று கேட்டபோது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. 3 தடவை சொல்லியிருக்கு. அவர்கள் நம்பவில்லை. வியாதி குடும்பம் அதிகமாகும் போது நம்பிக்கை இழந்துடுறோம். குடும்பத்தில் கடன் பிரச்சனை வரும்போது நம்பிக்கை, நாம தான் கடன் வாங்குறோம். அங்கே போய் கடன், இங்கே போய் கடன், இவங்க கிட்ட கேட்குறவங்க கிட்டையெல்லாம் கடன் வாங்குவோம். அப்புறம் அதிகமான தொந்தரவு வந்துட்டா பிரச்சனையெல்லாம் யார் மேலே தூக்கி போட்டுருவோம்? யார் மேலே? இருக்கிறார மரியாளுடைய மகன் யாரு? ஏசப்பா. ஆண்டவர் என்ன இப்படி பண்ணாரு, கர்த்தர் என் குடும்பத்தை அப்படி பார்த்துட்டாரு, கர்த்தர் என் குடும்பத்தை அப்படி பண்ணிட்டாரு, எங்கள் பக்கம் திரும்பினாலும் கடனாக இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உனக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை இல்லை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. நாவில் சுவாசமுள்ள மனுஷன் மேலே நம்புகிறேன், கர்த்தர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்றதினால அவர்கள் நம்பவில்லை. பிசாசு என்ன செய்கிறான்? கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு தூரமாக கொண்டு போயிடுறான். விசுவாசிகளே, அருமையான போதகர் வந்து நின்னதுனால நான் சீக்கிரம் முடிக்கணும். பார்த்தீங்களா? இது இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழணும். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை, சில வசனங்களை உங்களோடு கூட எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு சகோதரனே, சகோதரிகளே, தோமாவை போல ஜீவன் நம்முடைய ஆண்டவர் யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன். இன்னும் சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. சகோதரரே சொல்லுங்க. சகோதரரே, எத்தனை மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றிருக்கிறாரு. வசனத்தை கேளுங்க. பிள்ளைகள்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த வசனம் அப்புறம் கிடைக்காது. பேர பிள்ளைகளை தூக்கிட்டு கொஞ்சலாம், வசனம் கிடைக்காது. பாருங்க, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் திட்டவட்டமா சொல்றார். சகோதரரே, விசுவாசிகளே, சீஷர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக நம்முடைய ஆண்டவர் யாருங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சகோதரிமார்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனைத்தான் நான் ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன் சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன், நம்ம சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் சகோதரரே, என் சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த இருதயம், இந்த கடன் பிரச்சனை வந்து அமுக்கும் போது, இந்த பின்மாற்றம் வந்து அமுக்கும் போது, பாவம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது, அந்நிய தேவதைகள் நம்முடைய குடும்பத்தில் நுழையும் போது, அவிசுவாசங்கள் நுழையும் போது, ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுவோம். இருதயம் பொல்லாப்பா மாறிடும். ஜெபம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, சபை கொடுவதை அலட்சியம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் இருக்காது, குடும்பத்துக்குள்ள பலவிதமான காரியங்கள் வரும். ஜீவன் சாராயம் வீட்டுக்கு, கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள சாராயம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதான் காரணம். பாவம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுதான் காரணம். என் சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்றார். எப்படி இருக்க? சத்தமா சொல்லுங்களேன். எச்சரிக்கையா. எத்தனை பேர் ஐயா நான் எச்சரிக்கையா இருப்பேன்னு சொல்றீங்களா? நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான்
விழாதபடிக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து விடாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்குன்னு ஒரே ஒரு வசனம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். ஜீவனுள்ள தேவன் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார், சீஷர்களுக்கு 40 நாள் தரிசனமானார், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எங்கிருந்து வருவார்? எத்தனை பேர் நம்புறீங்க? வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், யாருக்குள்ள மரித்தவங்க? ஆமாம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாம். சொல்லுங்க, பின்பு உயிரோடு இருக்கு நாம். முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். பின்பு உயிரோடு இருக்கு நாம் கர்த்தருடனே கூட எடுத்து கொள்ளப்பட்டு கர்த்தருடனே என்றென்றைக்கும் அவருடனே கூட இருப்போம். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ராத்திரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம், ராத்திரி போப்பு ஐயா அவர்கள் இறந்ததை குறித்து விமர்சனம் கேட்டுக்கிட்டாங்க. நம்முடைய தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவர் ஃபாதர் ஜான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். தமிழ்நாடு டிவியில், சன் டிவியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார்? நான் ரோம் நகருக்கு போனேன். ரோம் நகரில் எங்களுடைய காலேஜ் பிரின்சிபல்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் எங்கள் வெட்டிகா நகரத்தில் நான் கலந்து கொண்டேன். கலந்து கொண்ட உடனே இறந்துவிட்ட பிரான்சிஸ் போப் ஐயா அவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் கடந்து சென்றோம். என்னை பார்த்த உடனே, ஐயா இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எனக்கு கையை கொடுத்தாரு. இந்த கையை 15 நாளுக்கு நான் யாருக்கிட்டையுமே கொடுக்கவில்லை. அவர் எனக்கு கையை கொடுத்தாரு. அந்த கையை கொடுத்த உடனே அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளே வந்ததுனால எத்தனை நாளைக்கு அந்த கையை கொடுக்கலையாம்? 15. அவர் கொடுத்த பேட்டி நான் பொதியாக சொல்லலை, ராத்திரி கேட்டேன். 15 நாள் வரைக்கும் என் கையை வேற யாருக்குமே கொடுக்கவே. போப்பையாவை பார்த்து அவர் 15 நாள் கையை கொடுக்கலன்னா இந்த ஐயா என்ன சொல்றாரு? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல என் ஆத்துமா எப்படி இருக்காது? பிரியமா இருக்க. பின்வாங்கி போறது, கொஞ்ச நாள் சபைக்கு வர்றது அப்புறம் காணாம போயிடுறது, கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வர்றது அப்புறம் காணாம போயிடுறது. அவங்க இந்த குற்றம், இவங்க இந்த குற்றம், இவங்க எதை பேசுனாங்க, அது அவங்க பேசுனாங்க, இவங்க எது பேசுனாங்க, அவங்க பேசுனாங்கன்ட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படியே பின்வாங்கிறது. பிசாசை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் யாரை விழுங்கலாமா என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சொல்றான். அவன் நம்ம வந்து விசுவாசியாக உட்காரக்கூடாது. அதுதான் அவனுடைய ஒரே தீர்மானம். ஆதலால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பின்மாற்றம் எவ்வளவு பெருசு பாவ பத்திகளா? அதான் சொல்றாரு, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல், கெட்டு போக பின்வாங்குகிறவராக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஒருவேளை பாஸ்டர் தைரியநாதன் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாலும் எனக்கு அப்படித்தான்.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். குடிக்காரனாயிருந்து சாகிறவன் அல்ல, கூத்தியா கல்லனாக இருந்து சாகிறவன் அல்ல, துன்மார்க்கனாக இருந்து சாகிறவன் அல்ல, பரிசுத்தமாயிருந்து மரிப்பவன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்பொழுது வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம், 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவர்னா யாருங்க சொல்லுங்க. அவர்னா யாருங்கம்மா? ஆயத்திறந்து சொல்லுங்களேன். ஏசப்பாடத்தில் இயேசு உங்க நண்பனா? ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பாவிடத்தில் அப்பான்னு சொல்லணும். அப்பா, நான் உண்மை பார்க்கிறேன், அன்பே நான் உண்மை காண்கிறேன். இல்ல, ஏசப்பாவிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையாய் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த வசனத்தை குறித்து வச்சுட்டு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். நீங்க வரும்போதெல்லாம் விசுவாசிகள், சீஷர்கள் கையில் ஒரு பேனா இருக்கணும், ஒரு நோட் புக் இருக்கணும். அப்படியே நான் நோட் புக் வச்சிருக்க மாதிரி இல்லைன்னா நான் ஒன்று வாங்கி தர்றேன். இங்கே பாருங்க, எனக்கு கூட பேனா வச்சிருக்கேன். பாருங்க, எந்த இடத்துக்கு போனாலும் என்னை விட இளைய பிரசங்கிமார்கள் வந்து பிரசங்கம் பண்ணாலும் அதை நான் குறிச்சிக்குவேன். இவங்களாம் இளைய பிரசங்கிமே தானே? இல்லை, அதில் கர்த்தர் என்ன பேசுவார். அப்போ நீங்கள் கூட பேனாவோடு வந்து இப்படி பிரசங்கிக்கிறத கேட்டு அப்படியே வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் சாயங்காலத்தில் இதை எடுத்து இதை திறந்து கர்த்தர் என்னோடு கூட என்னத்தை தைரியநாதையா என்னத்தை பேசினார்னு கேட்கக்கூடாது. யார் பேசுறது? கர்த்தர் என்னோடு கூட என்னத்தை பேசினாரு அப்படிங்கிற தியானிக்கணும். அதான் சீஷர்கள். இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு, என்னப்பா நுழையுதா? ஆமாங்க சார், எல்லாம் நுழைஞ்சது, வாள் மட்டும் இருக்குது. சொன்னவன் யாரு? ஸ்டூடெண்ட். வாத்தியார் நல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் பையன் அப்படியே பார்த்து, அந்த காலத்தில் ஓடுவில்லை ஒரு வீடு, ஓடுவில்லை தான் எல்லாம், ஓடுவில்லை இந்த மரத்தினால் கட்டின தான் ஸ்கூலு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். வாத்தியார் கேட்டாரு, டேய் நுழையுதாடா? ஆமாம் சார், எல்லாம் நுழைஞ்சிச்சு, வால் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம் சீஷர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாகிய வாழ்க்கை நித்தியம். இதான் கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே. இதுக்காக தான் இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நாம் எல்லாரும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நித்தியமான ஒரு வாழ்க்கை ஒன்று காத்திருக்கிறது. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. இந்த உலகமானது என்றைக்குமே மாயமானது. ஆனால் நித்தியமான மாயமற்ற ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது. ஆமென். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அங்கு புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை, அங்கு பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை. அந்த ராஜ்யத்திற்கு நாமும் செல்ல வேண்டும், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆமென். நம்ம எல்லாருமாக எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நீ பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் சீஷனாக இருந்து, ஆண்டவரே நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் பயன்படுகிறவனா என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து எல்லாருமாய் அறிக்கையிடுங்க. தேவனோடு பேசுங்க, பார்க்கலாம். வாய்களை திறங்க, சத்தமாய். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை ரெகக்னைஸ் பண்ணுகிறார், அங்கீகரிக்கிறார்.
உங்க வார்த்தைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த நேரத்தில் நாம் எல்லாருமாய் அவர் பணிக்காகவே நாம் ஒன்றாக உழைத்திட வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய வருகைக்காக நாம் ஒன்றாக உழைக்கிறவர்களாய், ஒன்றாக நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாய் இருக்க ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், எனக்கு ஞானத்தின் ஆவியை தாரும், எனக்கு உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. வாய்களை திறங்க. கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? வாய்களை திறந்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அநேக பிள்ளைகளோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. கேட்டது மட்டும் அல்லாதபடி ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும் என்று சொல்லி கேளுங்க.